வணக்கம். கலாம் ஆண்டு 5 நாள் 159 ஞாயிற்றுக்கிழமை மார்ச் 23, 2025. இன்றைய நம்பிக்கை செய்திகள். இந்திய திருநாட்டின் சுதந்திரத்திற்காக வாழ்க்கையை மட்டுமல்ல உயிரையே தியாகம் செய்த அந்த மாவீரர்கள் பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் மூவரும் தூக்கிலிடப்பட்ட நாள் மார்ச் 23, 1931. இந்திய நாட்டு இளைஞர்களின் மனதில் நிலைத்த இடத்தை பெற்று எப்போதும் ஊக்கமளித்துக் கொண்டிருக்கும் பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் மூவருக்கும் தலைவணங்கி மரியாதை செலுத்தி இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன. நல்லூர் வட்டம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? நாட்டின் எதிர்காலம் பற்றி கவலைப்படுவோருக்கான நம்பிக்கை ஒலி ஞாயிறு தோறும் இரவு 8 மணிக்கு இணைய வழியாக. பாமரர் முதல் படித்தவர் வரை 2 நபர்கள் பேசிக்கொண்டால் இந்த நாடு கெட்டுவிட்டது, இதை திருத்த முடியாது, அழிவை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறது என்று புலம்பும் சமுதாயத்தில் 100 துறைகளை கண்டறிந்து அதில் ஆக்கப்பூர்வமான செயல்கள் மூலம் ஒவ்வொரு துறையிலும் வலுவான கட்டமைப்பை நல்லூர் வட்டம் எப்படி உருவாக்கி வருகிறது என்பதை அவர்கள் மூலமாகவே நேரிடையாக அறிய வாரந்தோறும் ஞாயிறு அன்று இரவு 8 மணிக்கு இணையவழி வாரக்கூடுதல் ஓர் நம்பிக்கை ஒலி. யாரும் இதில் கலந்து கொண்டு நாம் நம்பிக்கை பெறுவதோடு நாட்டிற்கும் நம்பிக்கை அளிக்கலாம். நேற்று நடைபெற்ற வாழ்வியல் கள வாரக்கூடுதல். காரைக்குடியில் நரிக்குறவர் சமூகத்தின் வாழ்விடம் குறித்த அதற்கான முயற்சிகள் பற்றிய தகவல்கள் சிறப்பு இடம் பெற்றதாக வாழ்வியல் கள பொறுப்பாளர் திருமதி சாந்தகுமாரி தெரிவித்தார். மேலும் இன்று பிற்பகல் வார கூடுதல்களாக இணைய வழியில் பிற்பகல் 3 மணிக்கு திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்கள் இணைந்த நெல்லை மண்டல சந்திப்பும், மாலை 5 மணிக்கு லட்சிய ஆசிரியர்கள் சந்திப்பும் நடக்கவிருப்பதாக திரு முத்துகிருஷ்ணன் தெரிவித்தார். ஆற்காடு அரிசி திருவிழா தமிழகத்திற்கு ஓர் வரப்பிரசாதம். தொடர்ந்து 8வது ஆண்டாக ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்டில் பாரம்பரிய அரிசி திருவிழா மார்ச் 23, 24 சனி, ஞாயிறு நடைபெறுகிறது. இதற்கான ஒருங்கிணைப்பை ஆற்காடு தொண்டை மண்டல இயற்கை விவசாய கூட்டமைப்பு தலைவர் திரு KM பாலு, இயற்கை விவசாயி திரு நவநீதன் ஆகியோர் செய்து வருகின்றனர். இவ்விழாவில் 100க்கும் மேற்பட்ட ஸ்டால்களும் பல்வேறு பிரமுகர்களின் சொற்பொழிவுகளும் நடைபெற்று வருகின்றன. மார்ச் 23 சனிக்கிழமையன்று நல்லூர் வட்டத்தின் மாநில வழிகாட்டி திரு அன்பு, மாணவர் கள பொறுப்பாளர் திரு கௌதம் ஆகியோர் ஆற்காடு அரிசி திருவிழாவில் கலந்து கொண்டனர் என்று கிராமக்கள பொறுப்பாளர் திரு ஸ்ரீதர் பச்சையப்பன் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. கோவை, நீலகிரி மாவட்டங்களில் இல்லம் தேடி உள்ளம் நாடி திட்டப்படி நேற்று கீதா குணாலன். செம்மை இல்லம் துறை பொறுப்பாளர் கீதா குணாலன் லட்சிய சமுதாய கட்டமைப்புக்காக நாள்தோறும் பல்வேறு தரப்பட்ட மக்களை சந்தித்து நல்லூர் வட்டத்தின் பணிகளை அறிமுகம் செய்து வருகிறார். அந்த வரிசையில் நேற்று திரு மணிவண்ணன், திரு குமார், திரு உதயசங்கர், மேட்ரிமோனி நடத்தி வரும் ஆர்த்தி, ராஜன் ராஜ் பிரமோட்டர் திரு செல்வா, கோவை படுகர் சங்க தலைவர் திரு ஹாலின் ஆகியவர்களை நேரில் சந்தித்து பேசியுள்ளதற்கு மகளிர் கள மாநில பொறுப்பாளர் திருமதி ஹேமலதா பாராட்டு தெரிவித்துள்ளார். நம்பிக்கை செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி. ஹரிஸ்வேதா. இல்லம் தேடி உள்ளம் நாடி பயணத்தில் லட்சிய ஆசிரியர் துறை மாநில பொறுப்பாளர் திருமதி மேனகா அவர்களை நல்லூர் வட்டத்தின் மாநில வழிகாட்டி திரு அன்பு, மாணவர் கள பொறுப்பாளர் திரு கௌதம் ஆகியோர் சந்தித்து தென்காசி மாவட்டம் ஆயக்குடியில் நடைபெறவிருக்கும் லட்சிய ஆசிரியர் முகாம் பற்றி விரிவாக பேசியதாக திரு ஸ்ரீதர் பச்சையப்பன் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து வீணாஸ்ரீ. தேனி மாவட்டத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை. மாவட்ட பொறுப்பாளர் குறிஞ்சிமணி திட்டம். கலாம் ஆண்டு 5 158வது நாள் நம்பிக்கை செய்தியில் தேனி மாவட்ட பொறுப்பாளர் குறிஞ்சிமணி அவர்கள் தமது மாவட்டம் பற்றிய பல்வேறு தகவல்களை திரட்டி பெருமிதத்துடன் வெளியிட்டிருந்தார். அடுத்த கட்ட நடவடிக்கையாக திரு குறிஞ்சிமணி மாவட்டத்தை வலுப்படுத்த வேண்டுமானால் 100 துறைகளுக்கும் பொறுப்பாளர்கள், ஒவ்வொரு துறைக்கும் 10 நபர்கள் கொண்ட குழு உருவாக வேண்டும். அதற்காக தன்னலமற்ற திறன் வாய்ந்த நபர்கள் தேவை.
அவர்களை கண்டறிய திரு குறிஞ்சிமணி அவர்கள் பள்ளிகளில் மாணிக்க மாணவர் திட்டத்தை செயல்படுத்துதல், கலாம் ஜோதி கல்லூரி மாணவர்களை கல்லூரிகளில் கண்டறிய நிகழ்வுகள், அறிவின் அருவி சிந்தனை பேச்சு பயிலரங்கும், மக்கள் வசிக்கும் பகுதியில் கண்முன் மாற்றத்திற்கான நம்பிக்கை அளிக்கும் 3 மணி நேர அதிரடி சேவை, பள்ளிகளில் மக்கள் வசிக்கும் பகுதிகளில் திறமை திருவிழா, RTI பயிற்சி வகுப்பு, தனி மனிதராக மட்டுமின்றி ஒவ்வொரு வீட்டுக்கும் கூட குடும்பமாக நாட்டின் வளர்ச்சிக்கும் பங்களிக்க செம்மை இல்லம் திட்டத்தை வீடு வீடாக சென்று அறிமுகப்படுத்துதல், ஊருக்கான ஊட்டச்சத்து தோட்டம், காய்கறிகள், பழங்கள், மூலிகைகள் பொது இடங்களில், வீடுகளில், பள்ளிகளில் விளைவிக்க ஆரம்பித்தல், கிராம மக்களோடு விவரங்கள் சேகரித்தல், கிராம சபை, களப்பணி ஆகியவற்றிற்காக கிராம வளர்ச்சி முகாம்கள் நடத்துதல், நகரங்களில் வார்டு வளர்ச்சிக்காக ஏரியா சபை உருவாக்குதல், மக்கள் அரசியலை மக்களுக்கு புரிய வைக்க அரசமைப்பு சாசனம், முகவுரை, அடிப்படை கடமைகள், பள்ளி கல்லூரி பகுதிகளில் பேசு பொருளாக்குதல், சுற்றுச்சூழல் சார்ந்த களப்பணிகள், விவசாய முகாம், இரத்த தான முகாம்கள், உலக சமாதானத்திற்காக நாள்தோறும் 1 நிமிடம் 11 மணிக்கு அமைதி காத்தல், தற்சார்பு இயற்கை வாழ்வியல் முகாம்கள் நடத்துதல் என்று அவைகளை ஒருங்கிணைக்க தினசரி, வாரந்தோறும், மாதந்தோறும் இணைய வழியாகவும் நேரடியாகவும் சந்திப்புகளை நடத்துதல் என்று திரு குறிஞ்சிமணி அவர்கள் முடிவு செய்திருப்பது பாராட்டத்தக்கது மட்டுமல்லாமல் மற்ற மாவட்ட பொறுப்பாளர்களுக்கும் சிறந்த வழிகாட்டுதலாக இருக்கும் என்று நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் முத்துகிருஷ்ணன் தெரிவித்தார். செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி. ஹரிஸ்வேதா. தண்ணீர் பள்ளி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி ஆண்டு விழாவில் 1 நிமிட அமைதி. கரூர் மாவட்டம் தண்ணீர் பள்ளி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் மார்ச் 22 அன்று நடைபெற்ற ஆண்டு விழாவில் 11:11 மணிக்கு உலக அமைதிக்காக 1 நிமிட அமைதி அறிமுகப்படுத்தப்பட்டது. அத்துடன் செம்மை இல்லத்தின் 10 அம்சங்களையும் விவரிக்கப்பட்டது. குறிப்பாக ஆசிரியர்கள், பெற்றோர்கள் இதை ஆர்வத்துடன் வரவேற்றதாக திருமதி அபிராமி ஸ்ரீதர் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து வீணாஸ்ரீ. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.